என்ன பங்காளி ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கிற? ஐயோ உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம மாமா நேத்தா பங்காளி ஊர்ல இருந்து வந்திருந்தா நம்ம சேர்ந்த மங்கலத்தையே சுத்தி காமிச்சிட்டேன். ஆமா பங்காளி, இதே திடீர்னு நீ வந்து பார்த்துட்ட. பங்காளி, நாம செய்யற கடத்தல் வேலை எப்படியோ போலீஸ்காரங்க தெரிஞ்சு போச்சு. நல்ல வேலை அவங்க வந்த நேரம் நம்ம கிட்ட கடத்தல் சரக்கு இல்லாதனால நாம தப்பிச்சோம் பங்காளி. தெரியல வாய்ப்பே இல்லையே. அப்படி இருந்து எப்படி தெரிஞ்சிருக்கோம்? ஏதோ நம்ம கம்பெனியில யாரோ ஒருத்தன் தான் சொல்லியிருக்கணும். பங்காளி, கொஞ்ச நாளைக்கு நம்ம கம்பெனியை இழுத்து மூட போறோம். அப்புறம் நம்ம அவனுங்களுக்கு என்ன மாதிரி பதில் சொல்ல போறோம் பங்காளி? பங்காளி, கொஞ்ச நாளைக்கு கம்பெனி இழுத்து மூடிட்டு நம்ம தலைமறைவா இருக்க போறோம். எத்தனை நாளைக்கு பங்காளி பயந்து பயந்து தலைமறைவா இருக்கிறது? பங்காளி, பணத்தை கொடுத்தவன் வந்து நம்மள பிசினஸ்ல என்ன பண்றோம் ஏது பண்றோம் வந்து பார்க்கணும். எதையுமே செய்யாம பணத்தை பிசினஸ் போட்டு வீட்டுல உட்காந்துருந்தா நாம என்ன பங்காளி பண்றது? ஏன் பங்காளி, சொத்தை பிரிச்சு கொண்டாந்து ஓண்ட பணத்தை கொடுத்துறானுங்க, அவங்க சும்மா இருப்பானுங்களா? பங்காளி, அது அவனோட தலையெழுத்து. நாம என்ன செய்ய முடியும்? காசை கொடுத்துட்டு அவன் ஊர்ல உட்காந்து இருந்தா இது எப்படி லாபம் வருதா இல்ல நட்டம் வருதானே வந்து பார்க்கணும் பங்காளி, பார்க்கணும். பங்காளி, அவன் தான் பங்காளி நல்லா முட்டாள்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எப்படியோ நம்ம சமாளிச்சு நம்ம வண்டியை ஓட்டிக்கலாம். போலாம். சுமதி, ஏன் சுமதி ஒரு மாதிரியா வர? இல்லைங்க, நான் எப்பவும் போலதான் நல்லா தான் இருக்கேன். இல்ல சுமதி, உன்னோட முகத்தை பார்த்தாவே நான் கண்டுபிடிச்சிருவேன் சுமதி. ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, பைய காலியா இருக்கு, கூலி பணம் கொடுக்கலையா? இல்லைங்க, இந்த வர பணம் இல்லை, என்ன 2 நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலைங்க. சுமதி, மரத்தை வச்சா தண்ணி ஊத்தாமலா போயிடுவான். ஆனா இன்னைக்கு ஊத்துற மாதிரி தெரியலையேங்க. இல்ல சுமதி, இன்னைக்கு தண்ணி ஊத்திட்டான் சுமதி, தண்ணி ஊத்திட்டான். என்னங்க சொல்றீங்க? சுமதி, பழைய பேப்பர்லாம் இருந்துச்சு, பழைய பேப்பர் வாங்குறவன் வந்தான். அவங்ககிட்ட அந்த பழைய பேப்பர்லாம் போட்டு ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போய் ஏதாவது வாங்கிட்டு வா சுமதி, சமைச்சு. சுமதி, ஏன் சுமதி அழுவற? அழுவாத சுமதி. அந்த ஆண்டவன் நம்மளை எந்த அளவுக்காக சோதிக்கணும்? சுமதி, இப்ப ஆண்டவனை குற்றம் சொல்லி என்ன சுமதி பண்றது? நாம வாழ தெரியாத வாழ்ந்துட்டோம் சுமதி, வாழ தெரியாத வாழ்ந்துட்டோம். அதனாலதான் நாம இந்த நிலைமையில இருக்கோம். சரி சரி, கண்ணை தொடச்சிக்கிட்டு 100 ரூபாய் இருக்கு, ஏதாவது வாங்கிட்டு வா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க, நான் அரிசி பருப்புல வாங்கிட்டு வந்து சீக்கிரமா சமைச்சிடறேன். சுமதி, ஒன்னும் அவசரம் இல்லை சுமதி, நீ பொறுமையாவே போய் வாங்கிட்டு வா. ஏன்னா நமக்கு தான் பசி பழக்கப்பட்டு போயிடுச்சு, பழக்கப்பட்டு போயிடுச்சு. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேங்க. இந்த எத்தனை நாளைக்கு தான் இந்த கஷ்டத்தை அந்த ஆண்டவன் கொடுப்பானோ தெரியலையே. பசி வேறப்படும், கிட்டப்படும். சுமதி, ஏன் சுமதி வெறுங்கையோட வர?
எதுவும் வாங்கலையா? சுமதி, சொல்லாத சுமதி, என்ன நடந்துச்சு சொல்லு சுமதி, சொல்லு. யாரோ கட்சி தலைவர் இறந்து போயிட்டாரா? தெருவில் அடிதடி சண்டை, அதுல கடைய மூடிட்டாங்க. பாத்தியா சுமதி, நாம வசதியா வாழும் போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல. சாதாரணமா அந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் ஏழைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு இப்பதான் சுமதி நம்மளுக்கு தெரியுது. கட்சி தலைவருங்க பட்டினி கிடக்க போறது இல்ல, ஆனா நம்மள மாதிரி ஏழைங்க தானே பட்டினி கிடக்க போறாங்க. அந்த ஆண்டவன் எல்லா விதத்திலயும் கஷ்டத்தை தான் கொடுக்கறானே தவிர எந்த விதத்திலயும் நல்லது பண்ற மாதிரி தெரியலையேங்க, தெரியலையே. சுமதி, ஒரு விதத்துல ஆண்டவன் நம்மளுக்கு நல்லது பண்ணியிருக்கான் சுமதி, நல்லது பண்ணியிருக்கான். எந்த விதத்திலயே? சுமதி, நீ பல தடவை என்கிட்ட சொல்லி இல்ல, ஏங்க நம்ம போகாத கோயில் இல்ல, பண்ணாத தர்மம் இல்ல, நமக்கு ஏங்க ஆண்டவன் ஒரு வாரிசு கொடுக்கலன்னு நீ சொன்ன இல்ல சுமதி. அது ஏன் தெரியுமா? உங்க வயித்த கழுவுறதுக்கே உங்களால முடியாது. நீங்க ஒரு குழந்தைய கொடுத்தா அந்த குழந்தைய எப்படி நீங்க காப்பாத்துவீங்கன்னு சொல்லிதான் சுமதி ஆண்டவன் குழந்தைய முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. கண்ணிரண்டும் மயங்கிட கன்னி மயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுப்பேன், உன்னை தாய் போல் காத்திருப்பேன். முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவுகள் வாழும் தொடர்கதைதான், உந்தன் தேசம் வளர்த்திரைதான். முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. உன்னை பார்த்து ஆசைப்பட்டேன், அதை பார்த்து சொல்லிப் புட்டேன். நீயும் தொட நானும் தொட நாலு வகை கூச்சம் விட அட்டை போல ஒட்டியிருக்கேன். இந்த காதல் பொல்லாதது, ஒரு காவல் இல்லாதது. ஊதக்காத்தில் வஞ்சி மாது ஒத்தையிலே வாடும் போது போர்வை போல பொத்தி அணைப்பேன். ஆறேழு நாளாச்சு விழி மூடி அடியார் பாடி அம்மாடி உனை தேடி. நீதானே மானே என் இளஞ்சோடி, உனை நீங்காது என்றும் என் உயிர் நாடி. நித்தம் தவித்தேன் நீ வரும் வரைக்கும். முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. முத்து நகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே.
பெண்ணானதா கெண்ட மீனு கண்ணானதா பூ முடிச்சு பொட்டு வச்சு புன்னகையில் தேன் தெளிச்சு பக்கம் ஒரு சொர்க்கம் வருதா அடவாயா கையத் தொடு பள்ளி பாடம் கத்துக் கொடு ஆவணியில் பூப்படைஞ்சு தாவணியில் போட்டு திட்ட சின்ன பொண்ணு ஆசை விடுதா ஆவாரம் பூவாட விடுவேனா ஒரு அச்சாரம் வைக்காம இருப்பேனா தேனாரும் பாலாரும் கலந்தாச்சு அன்பு நாளாக நாளாக வளர்ந்தாச்சு என்ன படைச்சா நீ துணை வரத்தான் முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே கண்ணிரண்டும் மயங்கிட கன்னி மயில் உறங்கிட நான் தான் பாட்டிருப்பேன் உன்னை தாய் போல் காத்திருப்பேன் முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே வாங்க மாமா வாங்க. என்ன இந்த பக்கம் காத்து வீசுது? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? அதுக்கு இல்ல, நாங்க தனி கொடுத்துறோம் போனதுல இருந்து ஒரு நாள் கூட இந்த பக்கம் வந்ததில்ல, அதனால தான் கேட்டேன். அப்ப வர வேண்டிய வேலை இல்ல, வரல. இப்ப வர வேண்டிய வேலை இருந்தது, வந்தேன். அப்படி என்ன முக்கியமான வேலை? நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா? எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம்ப்பா. எனக்கு இந்த ஆண்டு புண்ணியத்துல ஏதோ எனக்கு என் குறைய தீர்த்து வைக்க ஆண்டவன் என் பொழப்புக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்குறான். அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன். ஆனா எனக்கு செய்யறேன்னு சொன்ன உதவிய செய்ய வேண்டியவங்களுக்கு செய்யப்பா. செய்ய வேண்டியங்களா? யார் அவங்க? உங்க ஒன்னு தான்ப்பா சொல்றேன். ஒன்னு உன் கூட பிறந்த அண்ணே ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கான்ப்பா. மருந்து மாத்திரை வாங்குறது கூட காசு இல்ல, நோய் நொடிப்பட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கான்ப்பா. அந்த சுமதியும் இப்ப கூலி வேலைக்கு போறாப்பா. ஏதோ உன்னால முடிஞ்ச உதவிய அவளுக்கு செய்வின்னு தான் வந்தேன். அவங்க தலையெழுத்து அவங்கள கஷ்டப்பட வைக்குது, நான் என்ன பண்ண முடியும்? அவங்க தலையெழுத்து அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க தலையெழுத்து நீங்க நல்லாவே இருக்கிறீங்க. ஏன்னா கடன் எல்லாம் அவங்க பக்கம் தள்ளிட்டு நீங்க இப்ப ஜாலியா இருக்கிறீங்கல்ல. ஏப்பா இது உங்களுக்கே நியாயமா தெரியுதா? நியாயம் அநியாயம் இதெல்லாம் எங்கங்க இருக்குது? இங்க பாருங்க, அவங்க உங்க பொழப்ப அவங்க தான் பாத்துக்கணும். ஏமா உனக்கு முன்னப்பட அந்த குடும்பத்தை பத்தி தெரியாதம்மா? எனக்கு தான் அந்த குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும். இப்ப எதுக்கு பழசெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கீங்க? இப்ப எந்த விஷயத்துக்கு வந்தீங்களோ அந்த விஷயத்த சொல்லுங்க. தெரியலடா மாமா, தூது வந்திருக்காரு இல்லையா மாமா? ஆமாடா, நான் தூதுதான் வந்திருக்கிறேன். மகாபாரதத்துல கிருஷ்ணன் தூது வந்த மாதிரி இப்ப நான் தூதுதாடா வந்திருக்கிறேன். கிருஷ்ணன் கடைசியா ஒரு ஊரையாவது கொடுன்னு கேட்டான். நான் ஊரை கேட்கலடா, ஊரை கேட்கல. உன்னோட வைத்திய செலவுக்கு ஏதாவது உன்னால முடிஞ்ச உதவி செய்யறதால கேட்க வந்தேன். மாமா, முடிஞ்சு போன உறவை நான் புதுப்பிக்க விரும்பல. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்க, செய்யறேன். உங்களை பத்தி பேசாதீங்க. ஆமா, அவங்க மூச்சிலே முழிக்க கூடாதுன்னா நாங்க தனி கொடுத்துட வந்தோம். அவங்க நிழல் கூட எங்க மேல படக்கூடாது. நீங்க என்னடானா மறுபடியும் கொண்டு வந்து எங்க கிட்ட ஒட்ட வைக்கலாம்னு பாக்குறீங்க. அம்மா தாயே, அவனோட நல்லதாமா உன் புருஷன் இப்ப இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான். டேய், ஒரு நல்ல மனசு நொந்தா நீங்களா எரிஞ்சு போயிருக்கடா. காலம் இப்படியே இருக்காதுடா. நான் சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். நான் வர்றேன். இல்ல சுமதி, இதை எப்படி வாங்கினேன்னு முதல்ல சொல்லு, அப்புறமேட்டு நான் மருந்தை சாப்பிடுறேன்.
இந்த மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு வெளியில ஏதாவது கடை வாங்கினியா சுமதி? நம்மள நம்பி யாருக்கே கடந்துறப்பறா? நான் கூலி பணத்துல வாங்கிட்டு வந்தாங்க. சுமதி, உன்னோட கூலி பணம் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாதா சுமதி? சுமதி, எப்படி வாங்கினேன்னு முதல்ல சொல்லு சுமதி. சத்தியமா சொல்றேங்க, நான் கடன் வாங்கிட்டு வரல. என்ன நம்புங்க, முதல்ல இந்த மருந்து மாத்திரையே சுமதி, இந்த மாத்திரையை சாப்பிட்டா எனக்கு நோய் அதிகமாகுமே தவிர நோய் குறையாது சுமதி. ஏன் தெரியுமா? இந்த மருந்து வாங்க இவ எப்படி கஷ்டப்பட்டாலோ, எங்க கெஞ்சினாலோ நினைக்கும் போது நோய் தான் சுமதி அதிகமாகும். அதனால நீ எப்படி வாங்கினேன்னு அதை சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். அப்போ நான் தவறான வழியில போயிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? என்னடி சொன்ன? நீ தவறான வழியில போற நான் சந்தேகப்படுறது. வசதியான வாழ்க்கை வாழ்ந்த சுமதி எனக்கோசரம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீ கல்லு மண்ண சுமந்து சாப்பாடு போடுறியே. ஒன்னு நான் தப்பா நினைச்சா அந்த ஆண்டவனுக்கும் பொறுக்காது சுமதி, ஆண்டவனுக்கும் பொறுக்காது. எனக்கு நான் தப்பா பேசிட்டேன், நான் தெரியாம தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சுமதி, தாலிய வித்தா சுமதி மருந்து வாங்கிட்டு வந்த. எனக்கு இந்த தங்கம் பெருசல்லைங்க. இந்த தங்கத்தை விட எனக்கு இந்த தங்க பெருசு. சுமதி, மஞ்சள் குங்குமம் தாலி மட்டும் என் நெஞ்சில இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் மஞ்சள் குங்குமத்தோட தாலியோட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த தங்கத்தை பெருசா நினைச்சு இந்த தங்கத்தை எனக்கு நான் தயாரா இல்லைங்க, நான் தயாரா இல்ல. சுமதி, சொத்து சுகம் இல்லாட்டியும் நீ என் கூட இருந்தா அதுவே போதும் சுமதி, அதுவே போதும். அழாத சுமதி, அழாத. கண்ணம்மா, கண்ணம்மா, எங்க ஊடே திறந்து கிடக்குது, எங்க போயிட்டானா கண்ணம்மா? கண்ணம்மா, கண்ணம்மா. என்னையா இந்த நேரத்துல வந்திருக்கிற? என்ன கண்ணம்மா இப்படி கேட்ட? நீ ஆசைப்பட்ட வாழைப்பழத்தை தான் கொண்டு வந்திருக்க. எங்க உன் வாயை தவிர வாழைப்பழம்
அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ கிளம்பியா, என் வீட்டுக்காரர் வர நேரமாச்சு. என்ன வீட்டுக்காரரா? ஆமா. என்ன கண்ணம்மா சொல்ற? ஆமாய்யா, எனக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆயிடுச்சு. யாரு? அட கண்ணம்மா, உன் மேல நான் கொல்ல ஆசை வச்சிருந்தேன். அந்த படுபாவை முந்திக்கிட்டான். இப்ப என்ன கண்ணம்மா பண்றது? நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், முதல்ல இடத்த காலி பண்ணி, அவர் வர நேரமாச்சு. சரி உடுக்கணம்மா, அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டான். நான் உன்னை வச்சுக்கிறேனே. யோ, உடம்பு எப்படி இருக்குது? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. சரி சரி விடு, நான் ஆசைப்பட்டவன் தான் கிடைக்கல. சரி, நீ ஆசைப்பட்ட அந்த வாழைப்பழத்தினாச்சும் ஊட்டி விட்டு போயிறங்கண்ணம்மா. யோ யோ, ஒண்ணு வேண்டாம்யா, முதல்ல கிளம்பியா, அவர் வந்து தப்பா நினைச்சுக்குவாரு. கண்ணம்மா, அவன் வரத்துக்குள்ள நான் அவன் என் வேலையை முடிச்சிட்டு போயிறங்கண்ணம்மா. சரி சரி, வந்து தொலை, ஊட்டி விட்டு உடனே போகணும். அடியா கண்ணம்மா, பரதேசி பையன நான் இருக்கும் போதே என் பொண்டாட்டிக்கு பழத்தை கொடுத்தா, அப்ப நான் என் பழத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? வந்துட்டாடா சிவபூஜையில கரடி பொண்ணு மாதிரி வந்து ஓடி போடா. ஒண்ணு நடக்கலையா? ஒண்ணும் நடக்கலையா? பழத்தை வச்சது நானே தான் பார்த்தேன். நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் நடக்கல. இப்பதாண்டி பழத்தை வச்சதை பார்த்தேங்கிறப்ப ஒண்ணுமே நடக்கல. அவர் வெறும் பழம் தான் ஊட்டி விட்டாரு, உன் மேல சத்தியமா எதுவுமே. முன்னாடி சத்தியம் கித்தியெல்லாம் பண்ற, உன்னை நம்பலாமா? யோ இவரியா, நம்புறா நம்பு, இல்லைன்னா நான் அந்த ஆள் கூட போறேன். உன்னை சத்தம் பண்ணல, என்ன பண்ணி தொலைறது? கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிட்டேன். எப்படியா இருந்தாலும் நைட்டு என் கூட இருந்துக்க. You mean sheetless mango? தொண்டுகளாம் கிறுகிறுக்க, தண்டுவடாம் சிலு சிலுக்க. Yeah, right. லட்சகட்ட கூட்டத்தில கச்ச கட்டி வந்தவளே, அடி கச்ச கட்டி வந்தவளே, சண்டையில தோணுதடி. இப்போ ரெண்டில் ஒண்ணு பாப்போமடி, இப்போ ரெண்டில் ஒண்ணு பாப்போமடி. அம்மா சமுத்திரம் மாசம் மந்திர தந்திர சுந்தர தமிழ கண்டக முள்ளைய கிளிய கவிஞர் பசரப்ப வச்சுக்கோ. அடியே ஒத்த கல்லு மூக்குத்தியா, என்ன ஒத்த கொத்த வாரியான்னு உசு பேத்துதான். வரவா குட்டி தொடவா, நீ கண்ணடிச்சா காசு பணம் செலவா. சுசலாங்கோனி Jom Johnny கல்லு மூக்குத்தியா, என்ன ஒத்த கொத்த வாரியான்னு உசு பேத்துதான். நான் பிச்சுதுன்னு யோகம் வேணும். நீ பொத்தி வச்ச ஆசைய ஒத்தி வைக்க கூடாது, பத்த வைக்க வீரம் வேணும், அதை கத்து வைக்க ஞானம் வேணும். குலுக்குற குதிரி பச்சடி தர 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 தார தபடியே
மயக்கம் முழிச்சேன் நான் ரகசியமா சீட்டி அடிச்சேன் அட தாடி வச்ச பையா நீ மூடி மட்டும் வச்சிருக்க ஜோடி சேர ஜாடி வேணும்